வணக்கம். இது வசந்தம் தொலைக்காட்சியின் மாலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தேசிய பிரச்சினை தொடர்பில் யோசனை தெரிவிக்கும் சந்தர்ப்பம் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு வழங்கப்பட்டுள்ளது. அரசாங்கம் தெரிவிப்பு. இந்திய பாராளுமன்ற குழுவின் வருகை இரு நாடுகளினதும் நல்லுறவுக்கு மேலும் பலம். அமைச்சர் நிமால் தெரிவிப்பு. பாட்டாளி மக்களின் குரலை ஓரணியில் திரட்டும் சுதந்திர கூட்டமைப்பின் மேதின கூட்டத்துக்கான பூர்வாங்க ஏற்பாடுகள் பூர்த்தி. தலவாக்கலையில் வயிற்றோட்டம் கட்டுப்பாட்டில். நோயினால் பாதிக்கப்பட்டோருக்கு நிவாரணம். கண்டம் விட்டு கண்டம் பாயும் அக்னி 5 ஏவுகணையை இந்தியா வெற்றிகரமாக பரிசித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். தேசிய பிரச்சினையை தீர்த்து வைப்பதற்கு தமிழ் தேசிய கூட்டமைப்புடன் யோசனைகள் இருந்தால் முதலில் பாராளுமன்ற தெரிவுக்குழுவில் அவற்றை சமர்ப்பிக்க வேண்டும் என பதில் ஊடகத்துறை அமைச்சர் லக்ஷ்மண் யாப்பா அபிவர்தன தெரிவித்தார். அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் செய்தியாளர் மாநாட்டில் உரையாற்றும் பொழுதே அவர் இதனை தெரிவித்தார். பாராளுமன்ற தெரிவுக்குழு சபையில் கலந்து கொண்டு தமது யோசனைகளை தெரிவிக்கும் பொறுப்பு தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு உள்ளது. பாராளுமன்ற தெரிவுக்குழு சபைக்கு தமது யோசனைகளை தெரிவிக்குமாறு இவர்களிடம் வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது. 13வது அரசியல் சீர்திருத்தமா அல்லது அதனையும் தாண்டிய ஒரு தீர்வா அல்லது வேறு ஏதேனும் மறுசீரமைப்புகளா என்பது குறித்து எமக்கு தனியாக தீர்மானம் எடுக்க முடியாது. இதற்கென தெரிவுக்குழு சபை ஸ்தாபிக்கப்பட்டுள்ளது. இதில் தமது யோசனைகளை முன்வைக்கும் பொறுப்பு இவர்களுக்கும் உள்ளது. இதன் ஊடாக கலந்துரையாடிய தீர்மானங்களை எடுக்க முடியும். தமிழ் தேசிய கூட்டமைப்பு தமிழ் மக்களின் ஏக பிரதிநிதிகள் அல்ல. வேறு தமிழ் அரசியல் கட்சிகளும் இந்நாட்டில் உள்ளன. முஸ்லிம் மக்களினதும் அரசியல் கட்சிகள் உள்ளன. தெரிவுக்குழு சபையில் தமது யோசனைகளை தெரிவிப்பதற்காக அனைவருக்கும் வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. இவர்கள் ஊடகங்களுக்கு எதனை கூறிய போதிலும் வெளிநாடுகளுக்கு சென்று எவ்வாறு செயற்பட்ட போதிலும் தீர்வு பாராளுமன்ற தெரிவுக்குழு சபையிலேயே தங்கியுள்ளது. யோசனைகளை முன்வைப்பதன் மூலமே இறுதி தீர்வினை அரசாங்கத்திற்கு வழங்க முடியும். அரசாங்கம் இதற்கான ஏற்பாடுகளை மேற்கொண்டுள்ளது. வெளிநாடுகளுக்கு சென்று தமது நாட்டுக்கு எதிராக போலி தகவல்களை வழங்குவது எதிர்க்கட்சித் தலைவரின் பொறுப்பல்ல. இலங்கை எதிர்க்கட்சித் தலைவர் இந்திய எதிர்க்கட்சித் தலைவியை சிறந்த உதாரணமாக கொண்டு செயல்பட வேண்டும் என பதில் ஊடகத்துறை அமைச்சர் லக்ஷ்மண் யாப்பா அபிவர்தன தெரிவித்தார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இன்று இடம்பெற்ற செய்தியாளர் மாநாட்டில் உரையாற்றும் பொழுதே அவர் இதனை தெரிவித்தார். ஜெனீவா மாநாட்டுக்கு சில நாட்களுக்கு முன்னர் எதிர்க்கட்சித் தலைவர் வடபுலத்திற்கு சென்று வடக்கில் எந்த அபிவிருத்திகளும் மேற்கொள்ளப்படவில்லை என கூறினார். இந்திய எதிர்க்கட்சித் தலைவர் தமது பொறுப்புகளை உரியவாறு நிறைவேற்றியது எமக்கு காண முடிந்தது. அவர் அரசாங்கத்தை விமர்சிக்கவில்லை. இந்திய பாராளுமன்றத்தில் தெரிவித்த கருத்துக்களை இங்கு கூறவில்லை. இந்தியாவின் எதிர்ப்புகள் தொடர்பில் கூறவில்லை. அவர் இலங்கைக்கு விஜயம் செய்த போது இந்திய எதிர்க்கட்சித் தலைவராக அன்றி ராஜதந்திரியாகவே செயல்பட்டார். ராஜேந்திர ரீதியிலான பொறுப்பினை அவர் சிறந்த முறையில் நிறைவேற்றினார். இதனை எமது நாட்டின் எதிர்க்கட்சித் தலைவர் பாடமாக கொள்ள வேண்டும். இதனை எமது நாட்டின் எதிர்க்கட்சித் தலைவர் பாடமாக கொள்ள வேண்டும். ராஜ்யதாந்திரிக வகக்கீமக் අරගෙන ඒ නිසා ඒ ராஜதாந்திரிக வகக்கீම එතුමිය ඉතාමත් හොඳින් ඉෂ්ට කරා. இந்திய பாராளுமன்ற பிரதிநிதிகள் குழு இலங்கைக்கு விஜயம் செய்ததை தொடர்ந்து இரு நாடுகளுக்கும் இடையிலான நல்லுறவு மேலும் வலுவடைந்துள்ளது. மீள்குடியேற்றம் உள்ளிட்ட அரசின் அபிவிருத்தி வேலைத்திட்டங்கள் இந்திய பிரதிநிதிகளுக்கு நேரில் காண்பதற்கு வாய்ப்பு கிடைத்ததாகவும் அமைச்சர் நிமால் சிறிபால் டி சில்வா தெரிவித்தார். கொழும்பில் இடம்பெற்ற செய்தியாளர் மாநாட்டின் போதே அவர் இதனை தெரிவித்தார். இதற்கு முன்னர் இவ்வாறு நேருக்கு நேர் பேச்சுவார்த்தைகளை நடத்துவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கவில்லை என கூறியதுடன் இதற்கு வாய்ப்பினை வழங்கிய அரசாங்கத்துக்கு நன்றி தெரிவிப்பதாகவும் இந்திய பாராளுமன்ற பிரதிநிதிகள் குழு தெரிவித்தனர். அவர்கள் பேச்சுவார்த்தையின் போது திறந்த அடிப்படையில் தமது கருத்துக்களை வெளியிட்டனர். புலம்பெயர் தமிழ் அமைப்புகள் உள்ளிட்ட ஒரு சில அரசு சார்பற்ற அமைப்புகள் தமிழ் மக்களை அரசாங்கம் புறக்கணிப்பதாக வெளிநாடுகளில் போலி பிரச்சாரங்களை மேற்கொண்டன. மீள்குடியேற்ற பணிகள் உரியவாறு இடம்பெறவில்லை என்றும் அபிவிருத்திகள் இடம்பெறுவதில்லை என்றும் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன. இவர்களது பிரச்சாரங்கள் முற்றிலும் உண்மைக்கு புறம்பானவை என்பதை நமக்கு உறுதிப்படுத்த முடிந்தது. இலங்கைக்கு வருகை தந்து உண்மையான நிலைமையை நேரில் கண்டறிந்தமைக்கு இவர்களுக்கு நாம் நன்றி தெரிவிக்கின்றோம். பாட்டாளி மக்களின் குரலை மேலோங்கச் செய்யும் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் மேதின கூட்டம் கொழும்பு மாநகர சபை மைதானத்தில் ஜனாதிபதி தலைமையில் இடம்பெறும். நாடு ஓரணியில் என்ற திரைப்பொருளில் இம்முறை மேதின கூட்டம் இடம்பெறும் என அமைச்சர் மைத்திரிபால சிறிசேன கொழும்பில் இடம்பெற்ற செய்தியாளர் மாநாட்டின் போது தெரிவித்தார். ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தலைமையில் மேதின கூட்டம் கொழும்பு மாநகர சபை மைதானத்தில் இடம்பெறும். மேதின ஊர்வலம் மற்றும் கூட்டத்தினை நடத்த அரசாங்கம் சகல ஏற்பாடுகளையும் பூர்த்தி செய்துள்ளது. මේ රැලියක් උලෙලක් පැවැත්වීම සම්බන්ධයෙන් සියලු කටයුතු අපි මේ වන විට අවසන් කරලා ඒ අවශ්‍ය ක්‍රියාමාර්ග මේ වන විට ක්‍රියාත්මක වෙමින් පවතින්නේ.
லிந்துல தலவாக்கலையில் வயிற்றோட்டம் பரவுவதை கட்டுப்படுத்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. நோயினால் பாதிக்கப்பட்டோருக்கு நிவாரண உதவிகளை வழங்கவும் அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்தார். அத்துடன் லிந்துல பிரதேசத்தில் மின் ஒழுக்கினால் தீப்பற்றிக் கொண்ட வீடுகளுக்கும் நஷ்டஈடு வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் கூறினார். நுவரெலியா டிஸ்ட்ரிக்டே அத்திவீ திபென பாச்சன தත්ත්වය නිසා நுவரெலியா மாவட்டத்தில் வயிற்றோட்டம் நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளோர் தொடர்பிலான தகவல்கள் கிடைக்கப்பட்டுள்ளன. ஏனைய அமைச்சுகளைப் போன்று அனர்த்த முகாமைத்துவ அமைச்சும் இதனை தடுப்பதற்கான செயற்பாடுகளுக்கு பங்களிப்பு வழங்கியுள்ளது. சுகாதாரத்திற்கு உகந்த உணவினை இப்பிரதேச மக்களுக்கு வழங்க அனர்த்த முகாமைத்துவ அமைச்சு ஏற்பாடுகளை மேற்கொண்டுள்ளது. நுவரெலியா மாவட்டத்தில் தோட்ட வீடுகள் தீப்பற்றிக் கொண்டவை தொடர்பிலும் அனர்த்த முகாமைத்துவ அமைச்சு தலையீடு செய்துள்ளது. வீடுகளை இழந்த மக்களுக்கு தற்காலிகமாக கூடாரங்களை வழங்கவும் அவர்களுக்கு தேவையான மறைப்பொருள் உபகரணங்களை வழங்கவும் நடவடிக்கை எடுத்துள்ளோம். சமைத்த உணவு தொடர்ச்சியாக வழங்கப்படுகின்றது. அத்துடன் இவர்களுக்கென உலர் உணவுப் பொருட்களை வழங்க தேவையான நிதி ஒதுக்கீடும் மாவட்ட செயலாளர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளன. அதனைத் தொடர்ந்து இவர்களுக்கு நிரந்தர வீடுகளை நிர்மாணித்துக் கொடுக்க வேண்டிய தேவையுள்ளது. இது தொடர்பில் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சுடன் பேச்சுவார்த்தை நடாத்தி இதற்கு தேவையான ஒதுக்கீடுகளை வழங்க நாம் நடவடிக்கை எடுத்துள்ளோம். அமைச்சு என்ற ரீதியில் இது தொடர்பில் எடுக்க வேண்டிய சகல நடவடிக்கைகளை நாம் எடுத்துள்ளோம். රජයේ විදියට අමාත්‍යාංශයේ විදියට මේ වෙනුවෙන් ගන්න පුළුවන් සියලුම ක්‍රියාමාර්ග ක්‍රියාත්මක කරනවා. இன்று கொழும்பில் இடம்பெற்ற செய்தியாளர் மாநாட்டில் அமைச்சர் மஹிந்த அமரவீர இவ்வாறு கூறினார். பாராளுமன்ற உறுப்பினர் ஜே ஸ்ரீரங்காவும் இதில் கலந்து கொண்டார். உண்மையில் இந்த நுவரெலியா மக்களிட தீராத பிரச்சனையா இருக்கின்ற இந்த லயங்கள் கொடுத்தப்படுகிறதுக்கு உண்மையில உரிய நடவடிக்கை எடுக்கணும். 1947 ஆண்டுக்கு முதல் கட்டின வீடுகளில் தான் இன்னும் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதனாலதான் கரண்ட் ஷார்டேஜ் மற்றது அவர்கள் விறகுகள் பாவிக்கின்ற பொழுது ஒரு லயம் பத்தினோட நித்திரமும் இது நடக்கின்ற விஷயம். ஆனா இதுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு சொல்யூஷனை நிச்சயமாக கொடுக்கணும் என்றதான் நாங்கள் கேட்டிருக்கிறோம். அதுக்கு உண்மையில இந்திய அரசும் இங்கு வந்திருக்கிற நேரம் இந்த செய்தியை பார்த்துத்தனும் இந்திய அரசும் அதற்கு இந்த அமைச்சுக்கு இந்த மினிஸ்ட்ரிக்கு உதவி செய்து எங்கள் அந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டும். தலவாக்கல லிந்துல நகரசபை எல்லை பிரதேசத்தில் கடந்த சில தினங்களாக ஏற்பட்ட வயிற்றுநோய் நோயினால் தோட்ட பிரதேசத்தில் உள்ள தோட்ட தொழிலாளர்கள் உள்ளிட்ட 500க்கும் மேற்பட்டோர் லிந்துல வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். 2 நோயாளர்கள் மரணமடைந்தனர். நோய் பரவுவது தற்போது முழுமையாக கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக லிந்துலை நகரசபை தலைவர் அசோக சேப்பால தெரிவிக்கிறார். இதேவேளை லிந்துல வால்டரின் தோட்டத்தில் நேற்று ஏற்பட்ட தீ விபத்தினால் 10 வீடுகள் முழுமையாக சேதமடைந்ததுடன் மேலும் ஒரு சில வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளன. கொரியாவுக்கான தொழில் வாய்ப்புக்கான ஊழியர்களை அனுப்பும் முன்னணி நாடு இலங்கையாகும். அதற்குரிய விருதினை இலங்கைக்கான கொரிய தூதுவர் ஜனாதிபதியிடம் கையளித்தார். உலகில் உள்ள 17 நாடுகள் கொரியாவில் தொழில் வாய்ப்புகளுக்கான ஊழியர்களை அனுப்புகின்றன. இதில் ஊழியர்களுக்கான பயிற்சிகள், மொழி அறிவு உட்பட ஆட்சேர்ப்பு செயல்பாடுகளை நெகிழ்வுத்தன்மையுடன் முன்னெடுப்பது முக்கியமானது என இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் மற்றும் கொரிய மனிதவள அபிவிருத்தி நிர்வாகம் தெரிவித்துள்ளன. இலங்கையினால் மேற்கொள்ளப்பட்ட இந்த அதி உயரிய சேவைக்காக 17 நாடுகளையும் தாண்டி இலங்கை முன்னணியில் உள்ளது. இதற்கான விருதினை இலங்கைக்கான கொரிய தூதுவர் ஜான் முன் சோய் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவிடம் அலரி மாளிகையில் வைத்து கையளித்தார். 1994 ஆண்டு தொடக்கம் முறையற்ற ரீதியில் செயல்பட்ட வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் பொதுஜன ஐக்கிய முன்னணி அரசாங்கத்திலேயே புத்துயிர் வழங்கப்பட்டது. அப்போதைய தொழில் அமைச்சராக இருந்து ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவே இதற்கான பணிகளை முன்னெடுத்தார். அமைச்சர் டீலான் பெரேரா, வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் தலைவர் அமல் சேனாதிலங்கார, கொரிய மனிதவள அபிவிருத்தி சேவை நிறுவனத்தின் பணிப்பாளர் கிம் கைன் ஐன் உள்ளிட்டோரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். சீஷெல்ஸ் நாட்டின் வெளிவிவகார அமைச்சர் ஜிம் பால் அடம்ஸ் இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டுள்ளார். வெளிவிவகார அமைச்சர் ஜிம் பால் அடம்ஸ் இன்று காலை இலங்கைக்கு விஜயம் செய்தார். அமைச்சர் பேராசிரியர் ஜிஎல் பீரிஸின் அழைப்பின் பேரில் 2 நாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு அவர் இலங்கைக்கு வந்துள்ளார். 2 நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பினை பலப்படுத்தும் நோக்கில் வருகை தந்துள்ள சீஷெல்ஸ் வெளிவிவகார அமைச்சர் ராஜதந்திர மட்டத்திலான பேச்சுவார்த்தைகளிலும் கலந்து கொள்ள உள்ளார். அமைச்சர்களான பசுல் ராஜபக்ச, ராஜித் சேனாரத்ன, ரிஷாட் பதியுதீன் ஆகியோரையும் இவர் சந்தித்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட உள்ளார். இலங்கை மற்றும் சீஷெல்ஸ் ராஜ்யத்துக்கு இடையிலான ராஜதந்திர உறவுகள் 1988 ஆண்டிலேயே ஆரம்பிக்கப்பட்டன. இலங்கைக்கு வருகை தந்துள்ள இந்திய பாராளுமன்ற குழு நேற்று வடபகுதிக்கான விஜயத்தை மேற்கொண்டது. இறுதிக்கட்ட போரின் போது இடம்பெயர்ந்த மக்கள் தங்கியிருந்த நிவாரண கிராமங்களுக்கு சென்ற இந்திய பாராளுமன்ற குழுவினர் பின்னர் முல்லைத்தீவு மாவட்டத்திற்கு விஜயம் செய்து அங்கு பல்வேறு நிகழ்வுகளில் கலந்து கொண்டனர். பயங்கரவாதத்தினால் முற்றாக சேதமடைந்த முல்லைத்தீவு வைத்தியசாலை நிர்மாணிக்கப்பட்ட போதிலும் அவ்வைத்தியசாலையில் மருத்துவ உபகரணங்களுக்கான தட்டுப்பாடு நிலவி வந்தது. இதனை நிவர்த்தி செய்யும் வகையில் இந்திய அரசாங்கம் 89 மில்லியன் ரூபாய் பெறுமதியான மருத்துவ உபகரணங்களை முல்லைத்தீவு வைத்தியசாலைக்கு வழங்கியிருந்தது. அந்த மருத்துவ உபகரணங்கள் நேற்று உத்தியோகபூர்வமாக பயன்படுத்தும் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டன. வைத்தியசாலையின் செயற்பாடுகளை
இந்திய பாராளுமன்ற தூதுக்குழு சென்று பார்வையிட்டது. அவசர சிகிச்சை பிரிவு, பிசியோதெரபி பிரிவு, சத்திர சிகிச்சை பிரிவு, ஆய்வுக்கூட பிரிவு ஆகியவற்றுக்கான உபகரணங்களை இந்திய அரசாங்கம் வழங்கியுள்ளது. அந்த உபகரணங்களின் பயன்பாடுகள் தொடர்பாக இந்திய தூதுக்குழு பார்வையிட்டது. இந்திய அரசாங்கத்தின் நிதியுடன் நிர்மாணிக்கப்பட்ட தண்ணீர் ஊற்று தமிழ் கலவன் பாடசாலையும் நேற்று திறந்து வைக்கப்பட்டது. பாடசாலையின் பிரதான மண்டபத்தில் வடமாகாண கல்வி பண்பாட்டு அமைச்சின் செயலாளர் எஸ். சத்யசீலன் தலைமையில் வைபவம் ஒன்று இடம்பெற்றது. அமைச்சர் ரிஷாட் பதீதீன் அங்கு கருத்து தெரிவிக்கையில், நாட்டில் மீண்டும் இரத்த ஆறு ஓடாமல் பாதுகாப்பதற்கு சிங்கள, தமிழ், கிறிஸ்தவ மக்கள் அனைவரும் முன்னிணைந்து செயற்பட வேண்டும் என தெரிவித்தார். முள்ளியவளை பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட வறுமை கோட்டின் கீழ் வாழும் மாணவர்களுக்கு துவிச்சக்கர வண்டிகளும் வழங்கப்பட்டன. அரசாங்க உதவிகள் எப்படி போய் சேர்ந்திருக்கிறது, மக்களுடைய நிலைமை என்ன வடக்கிலும் கிழக்கிலும் என்பதனை ஆராய்வதற்கு பாராளுமன்ற குழு இங்கு வந்திருக்கிறது. புதிய திட்டங்கள் வந்திருக்கின்றன. ஆனால் துவக்கம் துவங்கப்பட்டிருக்கிறது. என்னை பொறுத்த நல்ல துவக்கம் துவங்கப்பட்டிருக்கிறது. இந்த துவக்கத்தோடு சேர்ந்து நல்ல வளர்ச்சி பெற வேண்டும். அனைத்து மக்களும், தமிழர்களும் சரி, மற்ற இனத்தவரும் சரி, புரிந்து கொள்ள வேண்டும். இதேவேளை இந்திய அரசின் நிதியுடன் நிர்மாணிக்கப்பட்டு வரும் வீடுகளை கையளிக்கும் நிகழ்வும் நேற்று முல்லைத்தீவு பிரதேச செயலகத்திற்குட்பட்ட பொன்னகர் பகுதியில் இடம்பெற்றது. யாழ்ப்பாணத்தில் 150 வீடுகளும், கிளிநொச்சியில் 25 வீடுகளும், மன்னார், வவுனியா ஆகிய மாவட்டங்களில் தலா 175 வீடுகளும், முல்லைத்தீவில் 250 வீடுகளும் நிர்மாணிக்கப்படுகின்றன. இந்திய நாடாளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவி சுஷ்மா சுவராஜ் வீட்டுரிமையாளர்களுக்கு வீடுகளின் திறப்புகளை கையளித்தார். அமைச்சர்களான பெசில் ராஜபக்ஷ, ரிஷாட் பதீதீன், இலங்கைக்கான இந்திய தூதுவர் அசோக் காந்தா, துணை தூதுவர் வி. மகாலிங்கம், முல்லைத்தீவு அரசாங்க அதிபர் என். வேதநாயகம், வடமாகாண ஆளுநர் ஜி. ஏ. சந்திரசேகர் உட்பட இந்திய நாடாளுமன்ற குழுவினரும் கலந்து கொண்டனர். இதே நேரம் இந்திய இலங்கை நட்புறவை மேம்படுத்தும் நோக்கில் இந்திய நாடாளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவி சுஷ்மா சுவராஜ் தலைமையிலான இந்திய பாராளுமன்ற குழுவினர் யாழ் ஞானம் ஹோட்டலுக்கு விஜயம் செய்தனர். வடமாகாண ஆளுநர் ஜி. ஏ. சந்திரசேகர் தலைமையில் கூட்டம் ஒன்றும் இடம்பெற்றது. வடமாகாண அபிவிருத்தி தொடர்பான விளக்கங்களை ஆளுநர் முன்வைத்தார். யாழ் மாவட்ட மீனவர்கள் இந்திய நாடாளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவியிடம் கையளித்தனர். யாழ் மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் அபிவிருத்தி பணிகள் நேர்மையாக மேற்கொள்ளப்படுகின்றது என அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா அங்கு தெரிவித்தார். இதன் உண்மை நிலையை இந்திய பாராளுமன்ற உறுப்பினர்கள் நேரில் அவதானித்தனர். தொடர்ந்து அரசாங்கத்திற்கு ஒத்துழைப்பு வழங்குவதனூடாக அரசியல் தீர்வை விரைவில் பெற்றுக்கொள்ள முடியும் என்ற நம்பிக்கை இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இந்திய நாடாளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சுஷ்மா சுவராஜ் தலைமையிலான குழுவினர் இன்று முற்பகல் யாழ் காங்கேசன்துறை துறைமுகத்திற்கு விஜயம் ஒன்றை மேற்கொண்டனர். யுத்த காலத்தில் மிகவும் பாதிக்கப்பட்ட காங்கேசன்துறை துறைமுகமானது இந்திய அரசின் உதவியுடன் புனரமைப்பு செய்யப்பட்டு வருகின்றது. இதன் மூலம் இந்தியா இலங்கைக்கு இடையிலான கப்பல் போக்குவரத்து சீராக மேற்கொள்ளப்படுவதோடு அதன் மூலம் மக்களின் பொருளாதார வளர்ச்சியும் மேம்படுத்தப்பட உள்ளது. துறைமுகத்தின் புனரமைப்பு பணிகள் பற்றி இந்திய குழு நேரில் கேட்டறிந்து கொண்டது. இந்நிகழ்வில் கடற்படை அதிகாரி குமுதுடி சில்வா இந்திய குழுவினருக்கு புனரமைப்பு பணிகள் பற்றிய விளக்கங்களை தெரிவித்தார். வைத்திய நிபுணர் கீதாஞ்சன மெண்டிஸினால் எழுதப்பட்ட நரம்பியல் நோய் என்ற நூல் ஜனாதிபதியிடம் கையளிக்கப்பட்டது. நரம்பியல் நோய் தொடர்பான வைத்திய நிபுணரும் உயர்கல்வி அமைச்சின் ஆலோசகருமான கீதாஞ்சன மெண்டிஸினால் எழுதப்பட்ட இந்த நூல் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவிடம் கையளிக்கும் நிகழ்வு அலரி மாளிகையில் இடம்பெற்றது. அமைச்சர் எஸ். பி. திசாநாயக்கவும் இந்த நிகழ்வில் இணைந்திருந்தார். இலங்கை வானொலி முஸ்லிம் சேவை முன்னாள் பணிப்பாளரும் பிரபல கிரிக்கெட் வர்ணனையாளருமான நூரானியா ஹசன் இன்று அதிகாலை இடம்பெற்ற வாகன விபத்தில் காலமானார். யாழ்ப்பாணத்தில் இலங்கை வானொலி தென்றல் அலைவரிசையினால் நடத்தவிருந்த புத்தாண்டு நிகழ்ச்சியை நடாத்துவதற்காக கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி சென்று கொண்டிருந்த இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபன வேன் மிகிந்தல ரம்பேவ பகுதியில் வைத்து லொரியொன்றுடன் மோதுண்ட போது விபத்து நிகழ்ந்துள்ளது. இன்று அதிகாலை 4:30 மணியளவில் சம்பவம் இடம்பெற்றதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். இவர் பயணம் செய்த வாகனத்தில் சாரதி உட்பட இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் 7 ஊழியர்கள் பயணம் செய்துள்ளனர். பயணம் செய்தவர்களில் தமிழ் சேவை கட்டுப்பாட்டாளர் ராஜபுத்திரன் யோகராஜன், அறிவிப்பாளர்களான முத்தையா ஜெகன்மோகன், ஏ. எல். ஜபீர் ஆகியோரும் காயமடைந்துள்ளனர். காயமடைந்தவர்கள் அனுராதபுரம் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். விபத்தில் காலமான நூரானியா ஹசன் இறக்கும்போது இலங்கை வானொலியின் சந்தைப்படுத்தல் பிரிவின் பணிப்பாளராக பணியாற்றியுள்ளார். இருக்கும்போது அவருக்கு வயது 49 ஆகும். இன்று அதிகாலை மிகிந்தலையில் இடம்பெற்ற வாகன விபத்தில் உயிரிழந்த சிரேஷ்ட ஊடகவியலாளரும் பிரபல கிரிக்கெட் வர்ணனையாளருமான நூரானியா ஹசன் தொடர்பான தொகுப்பு அடுத்து. மலேகத்தின் நுழைவாயிலான மாவனல்ல உயன்பத்தையில் 1964ஆம் ஆண்டு பிறந்த நூரானியா ஹசன் உயன்பத்தை நூரானியா மகாவித்தியாலயத்தில் தனது ஆரம்ப கல்வியை பெற்றார். பாவனல்ல ஜாகிரா தேசிய பாடசாலையில் உயர்கல்வியை பெற்ற அவர் பின்னர் பேராதனை பல்கலைக்கழகத்தின் வெளிவாரி பட்டப்படிப்பை மேற்கொண்டார். லேக் ஹவுஸ் நிறுவனத்தின் பாவனல்லை பிராந்திய தினகரன் செய்தியாளராக இணைந்து கொண்டதன் மூலம் தனது ஊடக பயணத்தை ஆரம்பித்தார்.
அதனைத் தொடர்ந்து லேக் ஹவுஸ் நிறுவனத்தின் ஒப்புநோக்குநராக கடமையாற்றியதோடு அக்கால பகுதியில் தினகரன் வாரமஞ்சரியில் விளையாட்டு பக்கம் பகுதியில் பல்வேறு கட்டுரைகளை எழுதி விளையாட்டு ரசிகர்களின் உள்ளத்தை கொள்ளை கொண்டார். 1990ஆம் ஆண்டு இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் உள்ளக கணக்காளராக இணைந்து கொண்ட இவர் முஸ்லிம் சேவையின் கட்டுப்பாட்டாளராகவும் பின்னர் பணிப்பாளராகவும் தென்றல் சேவையின் பணிப்பாளராகவும் ஆங்கில சேவை விளையாட்டு சேவை ஆகியவற்றின் பணிப்பாளராகவும் கடமையாற்றியுள்ளார். பின்னர் சந்தைப்படுத்தல் பிரிவின் பணிப்பாளராக சேவையாற்றினார். அத்துடன் மலையக சேவை, கொத்மலை எஃப்எம், பிறை எஃப்எம் ஆகியவற்றின் பணிப்பாளராக இருந்து இச்சேவைகளை முன்னேற்றுவதில் அரும்பணியாற்றியுள்ளார். இலங்கை வானொலி முஸ்லிம் சேவையின் வளர்ச்சிக்காக அவர் அரும்பணியாற்றியுள்ளார். MS ஃபௌசுல் ஹசன் எனும் இயற்பெயரை கொண்ட இவர் தான் கற்ற பாடசாலைக்கு வழங்கும் கௌரவமாக தனது பெயருடன் பாடசாலையின் பெயரையும் இணைத்து நூரானியா ஹசன் என அழைக்கப்பட்டார். இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் கிரிக்கெட் வர்ணனையாளராக செயற்பட்டு உள்நாட்டிலும் கடல் கடந்த நாடுகளிலும் புகழ் பெற்று விளங்கினார். அத்துடன் உலகின் தலை சிறந்த சுழல்பந்து வீச்சாளரான முத்தையா முரளிதரனின் வாழ்க்கை வரலாற்றை இந்நூலாக வெளியிட்டுள்ளார். அவர் மேலும் பல நூல்களையும் எழுதி வாசகர்களின் உள்ளங்களில் இடம் பிடித்திருந்தார். 3 பிள்ளைகளின் தந்தையான நூரானியா ஹசன் இறக்கும்போது அவருக்கு வயது 48 ஆகும். அன்னாரது ஜனாசா இன்று இரவு மாமனெல்லையில் நல்லடக்கம் செய்யப்படும். நாட்டின் பல பாகங்களிலும் இடம்பெற்ற நிகழ்வுகளின் தொகுப்பு அடுத்து. இலங்கைக்கான சீன தூதுவர் யங் சியூபிங் அமைச்சர் டிபிஏ கனாக்கவை சந்தித்துள்ளார். கலாசார கலை விவகார அமைச்சில் இச்சந்திப்பு இடம்பெற்றது. சீன இலங்கை கலாசார உறவுகளை மேலும் மேம்படுத்துவது தொடர்பாக இங்கு ஆராயப்பட்டது. ஆனமடுவ தேர்தல் தொகுதியுள்ள இளைஞர் திட்டத்துக்கு 2 கோடி 40 லட்சம் ரூபாய் செலவில் மின்சார வசதி ஏற்படுத்திக் கொடுக்கப்பட்டுள்ளது. ஈரான் இதற்கு நிதியுதவி அளித்துள்ளது. அமைச்சர் பிரியங்கர் ஜெயரத்ன தலைமையில் வைபவம் இடம்பெற்றது. கொக்காவில் ஐயடிக்குளம் பகுதியில் பாதாள குழியொன்றில் வீழ்ந்த 3 மாத கரடிக்குட்டியொன்று மீட்கப்பட்டது. இதனை உடவளவ வனப்பூங்காவில் விடுவிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என வனஜீவராசிகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. வாகரை கட்டுமுறிவு தோணித்தாட்டமடு குளம் 85 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் புனர்வைக்கப்பட்டு விவசாயிகளின் பயன்பாட்டுக்காக திறந்து வைக்கப்பட்டது. கிழக்கு மாகாண முதலமைச்சர் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். இதன் ஊடாக 2000 ஏக்கர் விவசாய காணிகளுக்கு நீர்ப்பாசன வசதி கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. திருகோணமலை பட்டணம் சூழலும் பிரதேச செயலக சமுர்த்தி ஊக்குவிப்பாளர்களுக்கான சந்தை திறந்து வைக்கப்பட்டது. இதில் பிரதி அமைச்சர் சுசந்த புஞ்சிநிலைமை உட்பட அதிகாரிகள் கலந்து கொண்டனர். மட்டக்களப்பு மாவட்டத்தில் சட்டவிரோதமாக வேலைக்கு அமர்த்தப்பட்டுள்ள சிறுவர் தொழிலாளர்களை கண்டுபிடித்து அவர்களை பாடசாலைக்கு இணைக்கும் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இது தொடர்பாக மாவட்ட உயர் அதிகாரிகளுக்கு விளக்கமூட்டும் விசேட மாநாடு மட்டக்களப்பு மாவட்ட இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு தலைமையகத்தில் இடம்பெற்றது. ஆணைக்குழு இணைப்பாளர் கே மனோகரன் தலைமையில் மாநாடு இடம்பெற்றது. காது நீதிமன்றங்களின் செயற்பாடுகளின் போது பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு சட்ட ஆலோசனை மற்றும் உதவிகளை வழங்குவதற்காக பயிற்சியை முடித்த 12 யுவதிகளுக்கு நியமனம் வழங்கும் வைபவம் வடமேல் மாகாண சபை கட்டிட தொகுதியில் இடம்பெற்றது. மாகாண அமைச்சர் குணதாஸ் தெஹிகம, மாகாண சபை உறுப்பினர் ரிஸ்வி ஜவஹர் ஷா உட்பட பலர் இதில் கலந்து கொண்டனர். விளம்பர இடைவெளியை அடுத்து வெளிநாட்டு செய்திகள் விளம்பரம். கண்டம் விட்டு கண்டம் பாயும் அக்னி 5 ஏவுகணையை இந்தியா வெற்றிகரமாக விண்ணுக்கு ஏவியது. ஒடிசா மாநிலம் வீலர் தீவிலிருந்து அக்னி ஏவுகணை இன்று வெற்றிகரமாக விண்ணில் ஏவப்பட்டது. நேற்று மோசமான காலநிலை நிலவியதனால் இவ்வேவுகணை சோதனை இன்றைய தினத்திற்கு ஒத்திவைக்கப்பட்டது. இதன் பிரகாரம் இன்று காலை அக்னி 5 ஏவுகணை வெற்றிகரமாக விண்ணில் ஏவப்பட்டதாக இந்திய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. 17.5 மீட்டர் உயரமான அக்னி ஏவுகணை இந்திய விஞ்ஞானிகளின் சொந்த முயற்சியினால் தயாரிக்கப்பட்டது. 5000 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இலக்கினை இவ்வேவுகணை துல்லியமாக தாக்கவல்லது. 6 டன் எடையுடைய ஆயுதங்களை தாங்கிச் செல்லக்கூடியது. ஒலியை விட 24 மடங்கு வேகத்தில் சென்று இலக்கை தாக்கக்கூடியது. இதுபோன்ற ஏவுகணைகள் அமெரிக்கா, சீனா, ரஷ்யா மற்றும் பிரான்ஸ் உள்ளிட்ட நாடுகளில் மாத்திரமே உள்ளன. இவ்வேவுகணை வெற்றிகரமாக ஏவப்பட்டதை அடுத்து இந்தியாவும் இந்நாடுகளின் பட்டியலில் இணைந்து கொண்டது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. அடுத்த செய்தி அறிக்கை இன்றிரவு 8 மணிக்கு வசந்தம் தொலைக்காட்சியில் எதிர்பாருங்கள்.